ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் முன்னன் வழியாய் மீண்டும் அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது வாசிக்கப்படுகிற இந்த பகுதி மிக அருமையான வேத பகுதி. நீங்கள் ஒரு முறைக்கு 10 முறை இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த தெய்வீக அன்புக்குள்ள வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு விரோதியும் இருக்கவே முடியாது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-8 முடிய இறை வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, ஐயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷ்யமானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, என்ன அருமையான வேத சத்தியங்கள்! உண்மையான ஒரு தெய்வீக அன்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற குணத்தை என் தேவன் எப்படியாய் பரிசுத்த பவுல் வழியாய் வெளிப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கு இந்த வேத வசனங்களை எங்கள் இதயத்துல வைத்து நாங்கள் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டபடி அன்பிலே நிலைத்திருக்கவும், ஒருவரை ஒருவர் நேசித்து கணவன் மனைவிக்குள்ள, உறவுகளுக்குள்ள, சொந்த பந்துக்குள்ள, அக்கப்பக்க வாழ்கிற ஒரு மக்கள் மத்தியில பிற ஆண்டவர் கிறிஸ்து அல்லாதவர்களை நேசித்து நீர் காட்டின அதே தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு காட்டி நாங்கள் வாழுவோம். கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தீர்க்க தரிசனம் ஒரு நாள் ஒழிந்து போய்விடும் என்று சொன்னீர். அந்நிய பாஷை ஒரு நாள் ஒழிந்து போய்விடும் என்று சொன்னீர். அறிவு ஒரு நாள் ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தில் எழுதி எங்களுக்கு கொடுத்தவர இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் உம்முடைய அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.